வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான இலை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாழை இலை வச்சு நம்ம இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து பண்ண கொழுக்கட்டை. நம்ம ரெடிமேட் அரிசி மாவு வச்சுட்டு இவ்வளோ ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப அருமையான டேஸ்டான இந்த இலை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு எடுத்துகிட்டு அதில் அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பாசிப்பருப்பு போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்து தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். லைட்டாக வறுப்பட்ட ஸ்மெல் வந்ததும் நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே வறுத்துட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த இந்த பைத்தம்பருப்பை நம்ம சின்ன குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாங்க. 2-3 சவுண்டு வர வரைக்கும் வெயிட் போட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பூ போல் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இதை போல் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ பொடித்த வெல்லம் ஒரு 3/4 கப் அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிடலாங்க. இந்த வதக்கின தேங்காய், வறுத்த தேங்காயும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பொடித்த இந்த வெல்லம் போட்டுட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது நல்லா கரைஞ்சி வந்ததும் வடிகட்டிக்கலாம். இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வடிய விட்டுடலாங்க. கல் மண் போக வடிய விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பைத்தம்பருப்பு இதில் போட்டுக்கலாங்க. மசிச்சு இந்த பருப்பை போட்டுட்டு நம்ம கூடவே நம்ம திருவி வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த தேங்காயும் இதில் போட்டுடலாங்க. போட்டு ரெண்டும் நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாங்க. இது கூடவே ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாங்க. நல்லா இதை போல் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு பூரணமும் தயாராகிடுச்சுங்க. இது ஆறுனதும் நல்லா கொஞ்சம் திக்காயிடும். அதனால் இப்போயே நம்ம இறக்கிடலாம். நல்லா கெட்டியானதும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ பூரணம் தயார் பண்ணிட்டோங்க. இப்போ மேல் மாவுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. லைட்டாக இது கொதி வர ஆரம்பித்ததும் இதில் நம்ம ரெடிமேட் மாவு, இடியப்பம் மாவு 1 கப் அளவு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே தூவிடலாம். தூவிட்டு கரண்டி நல்லா கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம இது போல் கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. அழுத்தி கரண்டியில் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இது சூடாக இருக்கிறதால நம்ம இது மூடியும் வச்சிடலாங்க. நல்லா ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது நல்லா கையிலேயே இது போல் பிசைஞ்சிக்கலாங்க. அழுத்தி பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக வந்துடும். இது போல் அழுத்தி பிசைகிறதால மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சுங்க. இது நம்ம சின்ன லெமன் சைஸ் அளவு உருட்டிக்கலாங்க. பாலாக உருட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பூர்ணமாக ஆறி போயிடுச்சு.
அதையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சிடலாம். பூர்ணமும் மேல் மாவும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வீட்டில் வாழை இலை இருந்ததுன்னா நம்ம இது போல் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாங்க. அதில் மேலே அப்படி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மேல் மாவு உருட்டி வச்சுருந்தெல்லாம் அதை வச்சுட்டு நம்ம தட்டிக்கலாங்க. தட்டிட்டு பூரணம் உருட்டி வச்சுருந்தா அதையும் இது மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. மூடிடலாம். இலையோடு சேர்த்து அப்படியே மூடிடலாங்க. இந்த பூரணம் வெளியில் வராதபடி நம்ம அழுத்தி மூடிடலாம். மூடிட்டு நம்ம இலையோடு அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இலையில் நல்லா வேக வச்சு எடுத்ததில் அது ஒரு தனி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இது பைத்தம்பருப்பு போட்டு பண்ணதால், பாசிப்பருப்பு போட்டு பண்ணதால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் ஒரு மேல் தட்டு கீழ்த்தட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 2 தட்டையும் அது உள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா டேஸ்டான இலை கொழுக்கட்டை, இலை அடை தயாராகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் அருமையாகவும் இருந்தது. இதை நல்லா ஆறுனதும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான இலை அடை கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.